ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா vlog. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரசம் சாதம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கிளாஸ்க்கு நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். மீதி இருக்கிறதுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். சாப்பாடு ரைஸ் தான். அது ரெண்டுத்தையுமே நான் ஒன்றா போட்டு இந்த குக்கரில் வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கிளாஸுக்கு ரைஸ் எடுத்துருக்கோமோ அதே கிளாஸுக்கு தான் நம்ம வாட்டர் ஊற்றணும். நான் ஒரு 3½ கிளாஸ் நல்லா ஊற்றிருக்கேன். இது ரைஸ் நல்லா நம்ம குழையணும். அப்போ தான் நம்ம ரச சாப்பாடுக்கு நல்லா இருக்கும். நம்ம புளி தண்ணி ஊற்றும் போது அப்புறமா அது தேறிடும், ரைஸ்லாம் சும்மா விதையாக ஆகிடும். ஸோ அதனால் நம்ம குழையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூடவே நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம 4 to 5 விசில்ஸ் வரட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். அரைக்க வேண்டிய பொருள் பார்த்துடலாமா? மிளகு உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. நல்லா காட்டம் கொடுக்கணுன்னா நல்லா அதிகமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம். மிளகும் சீரகம் தான் ரசத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட். வெந்தயம் ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க, போகிறோம். வரமிளகா ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு ஒரு 5-6 போல் பூண்டு போதும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குது. அப்புறம் புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவில் சைஸில் புளி ஊற வச்சுக்கோங்க. இந்த ரச சாதம் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் ஹோட்டல்ஸ்லேயே ரச சாப்பாடாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிட்ஸு நிறைய ரச சாப்பாடுனா சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ரெசிபினே தெரியாது. ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராயரா vlog கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். நான் அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி தான். கருவேப்பிலை, வத்தலும் உளுந்தும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த ரசப்பொடி ட்ரையாக அரைச்சிருக்க பொடியை போடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கினோடனே இது எல்லாத்தையும் ஒன்றா ரைஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரச சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட ரைஸ் இப்படி தான் வெந்திருக்கும். உங்களுக்கு ரைஸ் இன்னும் குழையணும் அப்படின்னா நீங்கள் இதுலேயே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி லைட்டாக 1/2 டம்ளருக்கு போல் ஊற்றிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குழைவாக வந்துடும். இப்போ நான் இதில் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, புளி தண்ணி ஊற்றினோடனே ரைஸ் விதையாயிடும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நம்ம ரைஸை நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தாளித்து வச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரச சாப்பாடு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு. ரச சாப்பாடா சாம்பார் சாதமானே தெரியாத அளவுக்கு டிஃப்ரென்ஸில் இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சால்ட் வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொரியாண்டர் ஆட் பண்ணுறேன். இதில் ரசத்துக்கு நம்ம எப்போவுமே கொரியாண்டர் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பின் பண்ணுங்கள்.